உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சின்னம் விசில் மக்களை சென்றடைவதில் சிக்கல் இல்லை. மாற்று கட்சியினுடைய சின்னங்கள் மக்களிடம் சென்றடைவதில் பெரும் சிக்கல் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள், அதிமேதாவிகள் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உருட்டுவதில் என்ன முரண் இருக்கு, இல்லை அவர்கள் உருட்டுவது சரிதானா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் மக்களுக்கு ஈஸியாக போய் சென்றடைஞ்சிரும். எப்படி சென்றடையும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேருந்தில் போகிறோம், விசில் அடித்தா தான் பஸ்ஸு நிற்கும். ஸோ அந்த இடத்துல விசில் எல்லாருக்கும், பேருந்தில் பயணிக்கிற எல்லாருக்கும் விசில் தெரிஞ்ச ஒன்றாயிருச்சு. இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறோம். நகர்ப்புறங்களில் நகராட்சி குப்பைகளை அகற்றத்துக்காக காலையில் மாலையில் வருவாங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்காக கூப்பிட முடியாதுங்கிறதுனால அவங்க விசில் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. குப்பை குப்பை குப்பைன்னு சொல்லிட்டு அந்த விசில் சத்தம் கேட்டால் குப்பை வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ திருவிழா காலங்களில் ஒரு நிகழ்ச்சிகளில் போனோம்னா சில குழந்தைங்கள் இதெல்லாம் விசில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. விசிலை வாங்கி வச்சுருப்பாங்க கையில். ஸோ அப்படி விசிலை கொண்டு ஈஸியாக சேர்த்துட முடியும். ஏன்னா இது மக்கள் புழக்கத்தில் இருக்கிற ஒரு சின்னம். இந்த சின்னத்தை சேர்க்கறதுல சிக்கல் இல்லை. ஆமாம், இல்லை. சரி, இந்த சின்னத்தை சேர்க்கறதுல சிக்கல் இல்லைன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமா, திமுக உதயசூரியன் சின்னம் 70 ஆண்டு காலமாக தெரியும். 80 வயசு 90 வயசில் உள்ள ஒரு நபரை போய் கேட்டாலும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி சின்னங்களை ஒரு 5 சொல்லியா அப்படின்னோம்னா அவர் 2 தான் சொல்லுவார். ரெட்டலை சூரியன், இவ்வளோ தான் சொல்லுவார் அவர். ஸோ அவங்க சின்னத்தை சேர்க்கறதுல பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சூரியன் உதைக்குது, மாலை 6 மணிக்கு மறைஞ்சிருது. அதன் பிறகு 12 மணி நேரம் சூரியன் இல்லை, அதனால் மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இலை மட்டும் இருக்கிறதுல நிறையா இலை இருக்குது, அதனால் அதுவும் தெரிய போகிறதில்ல. இந்த உருட்டெலாம் உருட்டுறானுங்கப்பா. ஒய், என்னையா இது உங்கள் லாஜிக்கு? முட்டு கொடுக்கலாம், உருட்டலாம், ஒரு அளவுக்கு உருட்டுறது. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரி இவங்க 2 பேரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த 2 சின்னத்தை கொண்டு சேர்க்கறது கஷ்டம், விசில் ஈஸியாக போய் சேர்ந்துடும். விசில் சேர்க்கறதுல சிக்கல் இல்லை. இப்போ உதயசூரியனையோ ரெட்டலையோ சேர்க்கறது தான் ரொம்ப சிரமமான விஷயம். ஓகே, விவசாயி சின்னம் ஒருத்தர் வச்சுருக்காரு, பாவம், என்னையா கொடுமையா. இந்த விவசாய சின்னத்தெல்லாம் கொண்டு எப்படி சேர்ப்பானுங்க இந்த மனுஷனுங்க? எப்படி கொண்டு சேர்க்கறது? மக்களுக்கு எப்படி விவசாயினா எப்படி தெரியும்? எதை வச்சு? இதுக்காக நாம் தமிழர் கட்சி சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு 100 ஏக்கரை லீஸுக்கு எடுத்து ஏர் ஓட்டி உழுது கரும்பு, எள்ளு, நெல், கொள்ளு எல்லாத்தையும் விளைவிச்சு இங்கே பாரு இதான் விவசாயின்னு சின்னத்தை பரப்ப முடியுமா? நாம் தமிழர் பாடு ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிவிக்கு கையில் வச்சு ஒரு விசில் அடித்தா வேலை முடிஞ்சிருச்சு, கட்சி சேர்ந்துடும். நாம் தமிழர் பாடு திண்டாட்டம், கண்டிப்பாக திண்டாட்டம். உறவுகள் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விவசாயி இல்லாமல் இவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல. மண்ணை தான் திம்மானுங்களாட்டுக்கு. ஏய், என்னையா இவ்வளோ கேவலமாக அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு, பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு தருதலை. உன்னெல்லாம் பத்திரிக்கையாளர்னா நீ என்ன அதிமேதாவியா? பத்திரிக்கையாளர்னா யார்? பல இடங்களில் போயிருப்ப, பல விஷயங்களை பார்த்துருப்ப, தெரிஞ்சிருப்ப, அவ்வளோதான் உன்னுடைய அனுபவம். உனக்கு வேற பற்றி என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாங்கிற பேரில் யூடியூப்பில் நீ கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சிக்கு சாதகமாக பேசுகிறாரு, இன்னொரு பத்திரிகையாளர், இப்போ ஒரு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பத்திரிகையாளர் எங்கே இருப்பாங்கன்னா டிஎம்கேவில் சாதகமாக, திமுக அரசு அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு, இவன் சரின்னு பேசுவான். சில பத்திரிகையாளர்கள் அண்ணா டிஎம்கே, சில பத்திரிகையாளர்கள் டிவிகே, சில பத்திரிகையாளர்கள் நாம் தமிழர். இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாளரும் இப்படி ஒரு போர்வைக்குள்ளே இருந்தால் நீ எப்படி உண்மையான கருத்தை யார் சொல்கிறது? பத்திரிகையாளர்னா நடுநிலையாக இருக்கணும். கட்சி சார்ந்தவனாக இருந்தது. இப்போ நான் கட்சி சார்ந்தவன், ஒரு கட்சி சார்ந்தவன், ஓப்பனாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி. நான் விஜய் அண்ணாவை அடிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, ஸ்டாலினை தாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் இருக்கிற ஃபேக்டை பேசுகிறேன், தப்பாக பேசுகிறதும் இல்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டன அளவுக்கு நான் பார்க்குற மீடியாக்களில் வர்ற செய்திகளை சரியாக தப்பான ஆராய்ச்சி தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய அதிமேதாவியும் இல்லை, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா உலக அரசியல், உள்ளூர் அரசியல், தெரு அரசியல், வீட்டு அரசியல் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் கேட்குற செய்திகள், நான் பார்க்குற நபர்களை வச்சு நான் இதுலேருந்து எது சரியோ அதை உங்கள்கிட்ட கடத்துகிறேன், அவ்வளோதான். சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன், அவ்வளோதான்.
ஆனால் விசில் ஈஸியாக போய் சேர்ந்துடும். மற்ற சின்னங்கள் போய் சேர்றதுக்கு சிரமம் அப்படின்னு உருட்டுறாங்க. தம்பிங்க டிவிக்கே தம்பிங்க என்ன பண்ணலாம், இனிமேல் விசில் அடிச்சுக்கிட்டு சுற்றி வரலாம். ஓட்டு சுத்தமாக அடிச்சிருவாங்க. விசில் நிறுத்தவும் அடிப்பாங்க, கிளப்பவும் அடிப்பாங்க. விசில் பேருந்தில் எப்படி 2 பிபி சவுண்டு விட்டா வண்டி போகும், ஒரே சவுண்டாக பீன்னு ஊதுனா நின்றும். நீங்கள் ஊதுற விசில் எப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரே ஊதிடாதீங்க, ஊதிரும். அதனால் பார்த்துக்குங்க, உருட்டுங்க, தப்பு இல்லை. சின்னத்தை கொண்டு போய் சேருங்க, வாக்கு வாங்குங்க, கேளுங்க, மக்கள் கொடுத்தா வாங்கிக்கிங்க, வாங்கி ஆட்சி அமைங்க, ஆளுங்க, தப்பு இல்லை. என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு செய்யுங்க. நாங்கள் வந்தால் தான் சொல்லுவோம், நாங்கள் அப்புறமா சொல்லுவோம், லேட்டாக சொல்லுவோங்கிறத விட்டுட்டு சொல்லுங்கள். மக்களை போய் சந்திக்க போகும்போது நாங்கள் வந்தால் எது செய்வோம்னு சொல்லி நான் இதில் என்னன்னா நாங்கள் விஜய் அண்ணா முகத்தை காட்டி நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோன்றீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் சின்னத்தை கொண்டு சேர்க்குறதுல உங்களுக்கு சிக்கல் இல்லை. மற்ற கட்சிக்கெல்லாம் பயங்கர சிக்கல். திமுக, அதிமுக, நாம் தமிழர் யோசிங்க எப்படி கொண்டு சின்னத்தை சேர்க்கலான்னு. இல்லை, ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவித்து 1 வருஷமாக ஓட்டு கேட்குற வேட்பாளர்லாம் இருக்காங்க. இன்னும் சின்னத்தை இவங்க கொண்டு சேர்த்துருவாங்க, ஈஸியாக சேர்த்துருவாங்க. எல்லார் மனசுலையும் சின்னம் போய் பதிஞ்சிருச்சு. அண்ணா வேறு 2-3 பாட்டு வேறு பாடியிருக்காரு. அதனால் ஈஸியாக நீங்கள் கொண்டு சேர்த்துடலாம் தம்பிலாம், தப்பு இல்லை. ஆனால் உருட்டாதீங்க. எல்லா சின்னமும் ஈஸியாக மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதனால் நம்ம சின்னம் கொண்டு சேர்த்துட்டோங்கிறதெல்லாம் இங்கே சின்னம் மட்டும் உங்கள் என்னங்கிறத சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. வெறும் சின்னத்தை காட்டி ஓட்டு வாங்க முடியாது. உங்கள் எண்ணத்தை சொல்லுங்கள், சொல்லி ஓட்டு கேட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வர்ற செய்திகளை வச்சு நம்ம அடுத்த வீடியோக்களில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.